வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து ஜென்ம நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலை பார்த்துக்கிட்டு வரோம். அதே போல் ஜென்ம நட்சத்திரத்தின் அதிபதிக்கின் கோவிலையும் பார்த்துட்டு வரோம். அதாவது ஜென்ம நட்சத்திரக்கான பரிகார கோவில் என்பது வேறு, ஜென்ம நட்சத்திர அதிபதி பரிகார கோவில் என்பது வேறு. இப்போது அந்த வகையில் நாம் பார்க்க இருப்பது சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அதிபதியான சூரிய பகவானை நம்ம முதல்ல மனதார வணங்கி, ஏன்னா அவர் ஆத்மகாரகன் இல்லையா, நம்மளுடைய ஆத்மா இல்லையா, அதனால் மனதார அவரை ஒரு முறை வானத்தை பார்த்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த பதிவை ஆரம்பிப்போம். இந்த நவகிரகங்களில் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள், அதில் முதன்மையான கிரகம் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான் தான். அதனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிரகங்களை பல உருவங்களில் நம்ம கும்பிட்றோம். ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கிரகமான சூரிய பகவானை அவரை நேரடியாக நம்ம கண்களால் பார்த்து வணங்கும்போது அளப்பரிய நன்மைகளை நமக்கு வழங்குவார். அவர் உங்கள் ஜாதகத்தில் அவயோகியாக வந்தாலும், அல்லது 6, 8, 12 கூடையவராக வந்தாலும், அல்லது மாரகாதிபதி அல்லது பாதகாதிபதியாக வந்தாலும், நீங்கள் தினமும் அவரை நேரடியாக காலையில் அவர் உதயமாகும்போது அவரை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவர் தீமை செய்யவே மாட்டார். நீங்கள் உங்களுடைய எதிரி எப்படியாப்பட்ட எதிரியாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் அவரை வணங்கிட்டே வரும்போது அவருக்கே ஒரு நேரத்தில் உங்கள் மேலே இரக்கம் வந்துடும். ஆரம்பத்தில் இவன் ஏன் நம்மளை கும்பிட்றான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் இவன் நம்மளை கும்பிட்டுட்டே இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. கட்டத்தில் உங்களுக்கு செய்ய வேண்டிய தீமைகளை அவர் செய்யாமல் இருப்பார். அதான் உங்களை எதிரியை நீங்கள் தொடர்ந்து வழிபடும்போது இல்லை பார்க்கும்போதோ பார்க்கும்போது ஒரு புன்முறுவல் சிரித்தாலோ இல்லை வணக்கத்தை போட்டாலோ அவங்க என்ன நினைப்பாங்க, தொடர்ந்து ஆரம்பத்தில் அப்படி இவன் ஏன் நமக்கு வணக்கத்தை போடுறான்னு நினைப்பாங்க. அடுத்தது இவன் ஏதாச்சும் உள்குத்தாக இருக்குமோன்னு நினைப்பாங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் அவங்கள பார்த்து சிரிக்கும்போதோ ஒரு நமஸ்காரம் பண்ணும்போதோ உங்கள் மேலே நன்மதிப்பு ஏற்பட்டு அவர் உங்கள் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியை மறந்து உங்களுக்கு மனதார சில நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதே போல் தான் கிரகங்களும். அதில் முதல் கிரகமான, அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகமான சூரிய பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். உங்கள் கண்ணுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். உங்கள் மனதுக்கு நல்ல திடகார்த்தம் கிடைக்கும். உங்கள் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். போல் தொடர்ந்து நீங்கள் இந்த சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். அதே போல் நீங்கள் சந்திர பகவானை பார்க்கலாம். சூரிய பகவானுக்கு அடுத்து நீங்கள் யாரை வெறுங்கண்ணால் பார்க்கலாம் அப்படின்னா சந்திர பகவானை பார்க்கலாம். இந்த சந்திர பகவானை பார்த்திங்கன்னா நீங்கள் 15 நாளைக்கு தான் பார்க்கலாம். அதாவது தேய்பிரை அமாவாசையிலேருந்து ஒரு 3 நாள் கழித்து தொடர்ந்து ஒரு 15, 18 நாள் தான் நீங்கள் இந்த சந்திர பகவானை பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் சந்திர பகவானை முழுவதுமாக ஒரு மாதம் முழுவதுமாக சந்திர பகவானை பார்க்க முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையும், மழையாகட்டும், இடியாகட்டும், இருட்டாகட்டும், எப்படி மேகங்கள் மறைச்சாலும் 30 நாளும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது சூரிய பகவானை நீங்கள் வெறுங்கண்களால் நேரடியாக பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானை பார்க்கலாம். சுக்கிர பகவானை வெறுங்கண்களால் நீங்கள் பார்க்கலாம். இவங்க எல்லாமே நவகிரகங்களின் முக்கியமான மூலாதாரமான கிரகங்கள். அதே போல் நீங்கள் நம்ம வாழக்கூடிய பூமி ஒரு கிரகம்தான். யாருமே காலையில் ஏந்திரிச்சு நீங்கள் இந்த பூமி தாயை தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை பாருங்கள். கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா யாருமே பூமி தாயை வணங்குவதே கிடையாது. பூமியை ஒரு கிரகமாகவே யாரும் ஏற்றுக்கிறதில்ல. நம்ம வாழக்கூடிய நாளை நம்ம எப்போதுமே அருகில் நம்ம கூட யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அதே போல் தான் இந்த கிரகங்களில் பூமி தாயை எந்த அளவுக்கு நீங்கள் விழுந்து வணங்கி அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறீங்களோ, ஏன்னா உங்களை தாங்கிறது பூமி தாய் தான். உங்களுடைய அனைத்து துக்கம், சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த பூமி தாய் தான். உங்களை தாங்கி சுமக்கிறது இந்த பூமி தாய் தான். உங்களுக்கு தேவையானது உணவாக இருக்கட்டும், உங்கள் உடையாக இருக்கட்டும், அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தா பூமி தாய் தான். ஏன்னா இந்த பூமியின் ஒரே துணைக்கோள் தான் சந்திர பகவான். இப்போது இந்த சந்திர பகவானை நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது பூமி தாயை மறந்துடுறோம். இப்போ பாருங்கள், பூமியின் துணைக்கோளான சந்திர பகவானுக்கு எந்த அளவுக்கு நம்ம
மரியாதை கொடுக்குறோமோ அதில் கால்வாசி கூட பூமி தாய்க்கு கொடுப்பது கிடையாது நம்ம. அதுபோல் இந்த பூமி தாயை, இந்த மண்ணை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு மண்ணும் நம்மளை நேசிக்கும். நேசிக்கிறது அப்படிங்கிறது வேறு, ஆக்கிரமிப்பு பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, ஆசைப்படுவது அப்படிங்கிறது வேறு. இந்த ஆசைப்படுவங்கன்னா பூமியை எந்த அளவுக்கு நம்ம பூமியிலேருந்து சுரண்ட முடியுமோ அது எல்லாத்தையும் சுரண்டணும். இந்த பூமியில் எந்த அளவுக்கு நம்மளால் வாங்கி போட முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆசை. ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது மலைகளை, ஆறுகளை இதையெல்லாம் தன் வசப்படுத்துகிற மாதிரி வளைச்சி போடுறது ஆக்கிரமிப்பு. நேசிக்கிறதுன்னா இந்த பூமி தாயை மனப்பூர்வமாக நேசிக்கிறது. சரி, இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போனால் நம்ம பார்க்க வந்தது ஜென்ம நட்சத்திரத்தின் அதிபதியின் கோவிலை பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் நீங்கள் எந்த அளவுக்கு பூமி தாயை நேசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூமி தாய் உங்களை நேசிப்பாங்க. இப்போது கார்த்திகை, உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதியாக சூரிய பகவான் வருவார். இந்த சூரிய பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆத்மாவை குறிப்பவர். நம்ம உடம்பில் என்னென்ன அணுக்கள்லாம் உற்பத்தி ஆகுதோ அந்த உற்பத்திக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அதே போல் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய கிரகம்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். இவர் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருந்துட்டாருன்னா, அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் வலுவாக அமர்ந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பும், அரசியல், தலைமை பண்பு, தலைமை தாங்கி நிர்வாகம் செய்கிறது, நிர்வாகத் திறமை, எதிலையும் ஒரு கான்ஃபிடண்ட், எடுத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றல், எதையும் துணிவுடன் எதிர்கொள்ளும் மனநிலை, மனோதைரியம், இந்த மாதிரி பல விஷயங்களை தன்னுள் அடக்கியவர் தான் இந்த சூரிய பகவான். அவர் உங்கள் ஜாதகத்தில் வீணாக போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண் பார்வையில் கோளாறு ஏற்படும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும், உங்களுக்கு மேல் அதிகாரிகளால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. மேல் அதிகாரிகளை பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சலாகவும் கோபமாகவும் வரும். அதே போல் இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பலகீனமாக இருந்தாலும் அல்லது பலமாக இருந்தாலும் சூரிய பகவான் உங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்நாளில் ஒரு முறைனாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். ரொம்ப பலகீனமாக இருக்கார், சூரிய திசை ரொம்ப மோசமாக நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் உங்களுக்கு ஒரு அருமருந்தான கோவில் தான். சூரிய பகவானுக்குன்னு தனி சன்னதி கொண்டுள்ள ஒரு கோவில். சூரிய பகவானின் உக்கிரத்தை குறைக்கிறதுக்காக சூரியனுக்கு நேர் எய்த்தாப்புலேயே குரு பகவானை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறாங்க. குரு பகவானின் பார்வையில் சூரிய பகவான் நேரடியாக நிற்பார். அப்போ தான் சூரியனுடைய அந்த உக்கிர பார்வையிலேருந்து மக்களை பாதுகாக்க முடியும். அப்படிங்கிறனால தான் குரு பகவானை நேராக சூரியனுக்கு நேரில் நிப்பாட்டி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. சூரியனுக்கு நேரில் குரு பகவான் இருப்பார். சூரிய பகவானை சுற்றி அனைத்து நவகிரகங்களையும் பிரதிஷ்டை செய்து சிறப்பாக வழிபாடு செய்துக்கிட்டு வராங்க. சூரிய பகவான் கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டால் ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 இந்த சூரிய பகவான் கோவிலில் உங்களுடைய பரிகார பூஜைகளை எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. அதிலேயும் நீங்கள் சூரிய பகவான் கோவிலுக்கு போகும்போது ஞாயிற்றுக்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவது ரொம்ப சிறப்பு. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வருவது ரொம்ப சிறப்பு. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையும் உத்திராடம் நட்சத்திரமும் சேர்ந்து வருவது ரொம்ப சிறப்பு. இந்த நட்சத்திரங்களும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வந்துச்சுன்னா இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அந்த நாளில் நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போகும்போது சூரிய பகவானுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. சூரிய பகவானுக்கு பெரும்பாலும் ஒரு செந்தாமரை மாலையோ அல்லது ஒரு பூவோ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அடுத்து குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோவிலில் சுற்றிலும் நவகிரகங்கள், அவங்களுக்கும் உங்கள் பேரில் அவங்கள்ட்டையும் ஒரு அர்ச்சனை தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா 5 அர்ச்சனையோட ஒரு தட்டு கொடுப்பாங்க. விநாயகருக்கு முதல் அர்ச்சனையை பண்ணிக்கோங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் விநாயகரை வழிபடுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் நவகிரகங்களுக்கு பண்ணுவது சிறப்பு. ஏனென்றால் நவகிரகங்களை தன்னுள் வைத்துள்ள கிரகம்தான்
விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான்னா யாரும் இல்லை, இந்த பஞ்சபூத பிரபஞ்ச சக்தி தான் விநாயகப் பெருமான். பஞ்சபூதத்தையும் ஒன்று சேர்த்தா எப்படி ஒரு உருவம் ஏற்படுமோ அது மாதிரி ஒரு உருவத்தை ஏற்படுத்தக்கூடிய கடவுள் தான் விநாயகப் பெருமான். இந்த பஞ்சபூத சக்தியை மொத்தமாக உருகொண்டு ஒரு தெய்வமாக உருவாக்கணும்னா எப்படி வருமோ அதை தான் நம்ம கணபதியாக கும்பிட்றோம். முதல்ல கணபதிக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சூரியனுக்கும் குருவுக்கும் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வெளில வந்து நவகிரகங்கள் பாக்கி இருக்கக்கூடிய 6 கிரகங்களுக்கு நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கலாம். 7 கிரகங்கள், ராகு கேது உள்பட 7 கிரகங்களுக்கும் உங்கள் பேரில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த 7 கிரகங்களுக்கும் நீங்கள் வெளியில் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க. அந்த கோவிலை 11 முறை சுற்றணுங்க. அப்படி சுற்றி வந்தீங்கன்னா நீங்கள் போன காரியம் ஜெயமாகுது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோவிலை 11 முறை சுற்றி வாங்க. இப்போது நவகிரகங்களுக்கு 7 சன்னதிகள் இருக்குது, 7 தீபம் போட்டுட்டீங்க. இப்போது 2 கிரகத்துக்கு, அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் நீங்கள் தீபம் ஏற்றணும்ல, இதுக்கு எங்கே போவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கிரகங்களுக்கு நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி மொத்தம் 9 தீபம் வாங்கிக்கோங்க. அதில் 2 தீபத்தை கொடிமரத்துக்கிட்ட வந்து ஏற்றுங்க. கொடிமரம் இருக்குல்ல, இந்த கோயில் கொடிமரத்துக்கும் முன்னாடி அந்த தீபத்தை ஏற்றுங்க, கிழக்கு முகம் பார்த்து. அன்னைக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட உணவை தானமாக கொடுங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு முறை போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும். யாரெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக போகலாம். அவங்களுக்கான இது ஒரு பரிகார கோவில் தான். ஏன்னா அவங்க நட்சத்திரத்தின் அதிபதியான கோவில் இது. ஆகையினால் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. கோவிலோட ஸ்பெஷலு உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியை சாந்தப்படுத்துறதுக்கு தான் இந்த பரிகார கோவில். உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோவில் இருக்குது, அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.